ஹாய் விவோஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறேன். நாங்கள் பார்க்கலாம். சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கு எபிசோட பார்த்தீங்கன்னா வந்து விஜயா கிட்ட வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து மீனா இப்படிலாம் வந்து கொடுமைப்படுத்தாத அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. அடுத்தது மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் காய்ச்சல் அடிக்குது, ரொம்பவும் முடியல. முத்து வந்து பார்த்துட்டு என்ன மீனா இவ்வளோ காய்ச்சல் அடிக்குது, வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் மீனா வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி வந்து விஷயத்த சொல்கிறாரு. பாட்டி வந்து கஷாயம் வச்சு தர சொல்லி சொல்கிறாங்க. முத்துவும் போய் வந்து மீனாவுக்கு வந்து கஷாயம் வச்சு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மீனாவும் அதை குடிச்சிட்டு ரொம்பவும் பயங்கரமாக அலறாங்க. முத்துவை பார்த்து இப்படி அழகை பார்த்து முத்து கேட்குறாரு, என்னாச்சு மீனா, ஏன் இப்படி குழந்தை மாதிரி அலற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே வந்து உங்ககிட்ட வந்து உண்மையை மறைக்க முடியாது, நான் வந்து சீதா வந்து அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து அலறாங்க. முத்து கேட்குறாரு, ஏன் மீனா வந்து அவள் சின்ன பொண்ணு தானே, அவளை ஏன் அடிச்சா கை நீட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, அவள் என்கிட்ட சண்டை போட்டாங்க, உங்கள் மேலே தான் தப்புன்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க, அருந்தா இதை வந்து பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே நடந்த உண்மை எல்லாத்தையும் வந்து மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, சீதா மேலே எந்த தப்பு இல்லை, பார்த்தீங்கன்னா நல்லா கேம் விளையாடுறா, நேருக்கு நேரம் வந்து மோத முடியாத வந்து சீதா வந்து தூண்டி விடுறா, சரி விடு, அதை நினச்சி நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மீனாக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு முத்து. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அது வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.